சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அடுத்து திவ்யாவுக்கு கல்யாண காட்சியெல்லாம் பண்ணணும். செல்வம் இல்லனா இதெல்லாம் எப்படி நடக்கும்? எப்படியாவது அவங்கள கூட்டிட்டு வந்துருமா? என்னங்க பேசுறீங்க நீங்க? அவன் சம்பாத்தியத்துக்காக தான் அவனை இங்க நான் கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேனா? அப்படி இல்ல கௌரி, அவன் இல்லனா எப்படி குடும்பம் நடக்கும்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பத்தி? ஏன் பிள்ளையா அம்மான்னு தேடிக்கிட்டு அவனா இந்த வீட்டுக்கு வரணும். இல்ல வரமாட்டேன், எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் நினைச்சா அவனை விட இந்த கௌரி ரொம்ப வைராகியமானவன். தனி மனுஷியா இந்த குடும்பத்தை நான் காப்பாத்துவேன். ஏன் உங்களுக்கு வேலை போச்சு? அப்ப என்ன நான் மயங்கி ஒடுங்கி ஓரமா உட்கார்ந்துட்டேனா? தனி மனுஷியா இந்த குடும்பத்தை நான் காப்பாத்தல. இன்னைக்கும் இந்த குடும்ப தலை நிமிர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு இந்த கௌரி தான் காரணம். பேசுறாரு பேச்சு. பிள்ளையா சம்பாத்தியமா? யாருக்கு வேணும் சம்பாத்தியம்? மா, அவர் கிடக்குறாரு, விடு. உன்னை உசுப்பேத்தி விட்டு செல்வம் அங்கேயே இருக்கிறதுக்கு வழி பண்ணிட்டு இருக்காரு. மா, செல்வம் ஊன் புள்ள. அவன் இந்த வீட்டுக்கு வந்தே தீரணும். நாம தான் அவனை வர வைக்கணும். அவனை மட்டும் வர வைக்கணும். அதுல உறுதியாரு. வாங்க உட்காருங்க. இந்தா மாப்பிள்ளை கூட. அம்மா வாமா சாப்பிடலாம். என்னங்க என்னங்க சாப்பிடுங்க. உட்காருமா. சாப்பிடுமா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? அத்தையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் உங்களோட கிளம்பி வந்தது என்னமோ சரிதான். ஆனா என்னமோ அம்மா ஞாபகமாக இருக்கு. செல்வத்தை நினைக்கவே கூடாதுங்கிறப்பதான் அவன் நினைப்பு திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. உனக்கே தெரியும் இல்லடி, நான் அவனை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்ததில்லை. அபிஷியலா ட்ரைனிங்கு டூருன்னு போனப்ப மட்டும்தான் அவனை 2-3 நாள் பிரிஞ்சு இருந்திருக்கேன். அப்ப கூட சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வந்து எனக்கு போன் பண்ணுவான். என்னதான் எனக்கு அவன் மேல கோவம் இருந்தாலும் புள்ள சாப்பிட்டானோ இல்லையோன்னு என் மனசு கிடந்து தவிக்குது. நான் பேங்க்ல வேலையை முடிச்சுட்டு அப்படி இப்படி லேட்டா வந்தாலும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் அம்மா கூட இல்லை. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல. நீதான் அவனை நினைச்சு உருகிட்டு இருக்கமா. ஆனா அவனுக்கு உன்னை பத்தின நினைப்பெல்லாம் சுத்தமா இருக்காது. செல்வம் என்ன சின்ன குழந்தையாமா? அவனுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க? எத்தனை வயசானாலும் பிள்ளைங்கிறவன் அம்மாவுக்கு குழந்தை தாண்டி. இன்னமும் நான் அவங்களுக்கு குழந்தைதான். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு சாப்பாடுன்னு எல்லாமே பார்த்து பார்த்து செய்வாங்க. இந்நேரம் நீங்க அந்த வீட்ல இருந்து சாப்பிடாம இருந்தா உங்க அம்மா உங்களை சாப்பிடாம விட்டுருவாங்களா? அதனால தான் சொல்றோம், சாப்பிடுங்க மாப்பிள்ள. அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியாம நான் எப்படி சாப்பிடுறது? புள்ள மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கல, அப்புறம் எதுக்கு பணம் பணம் நெருக்கடி கொடுக்குற? உன் புள்ள மேல உண்மையான பாசம் இருந்தா அவனை போய் கூட்டிட்டு வா. இங்க பாருங்க, இந்த கோவம்லாம் எவ்வளவு நாளைக்கு?
அத்தை கண்டிப்பா நம்மள திரும்ப கூப்பிடுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? எந்நேரமும் அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருமான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். சொல்ல முடியாது. என்னை தேடி நாளைக்கே வந்தாலும் வந்துடுவாங்க. எப்படியும் நீ வந்து அவனை கூப்பிடுவேங்கிற நினைப்புல தான் இருப்பான். அப்படியே நீ போய் அவனை கூப்பிட்டா கூட மகாவையும் சேர்த்து கூப்பிட்டாதான் நான் வருவேன்னு சொல்லுவான். அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது. அந்த மகாவை நான் மருமகளாவே ஏத்துக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். அதையும் மீறி அவதான் வேணும்னு அவன் சொன்னான்னா செல்வத்தையும் சேர்த்து தலைமுழுக வேண்டியதுதான். அத்தை மேல இவ்வளவு உயிரா இருக்கீங்க. அவங்க நினைப்புல உங்களால சாப்பிட கூட முடியல. இப்போதைக்கு நீங்க அத்தை கூட இருந்து அவங்க மனசை மாத்த முயற்சி பண்ணல மாமா. அது முடியாம தானே மகாவோட வீட்டு விட்டு வந்துட்டேன். அம்மாவை நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. ஆனா மகா இல்லாம நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அண்ணன் நினச்சி நீங்கள் வேணால் ஃபீல் பண்ணலாம். ஆனால் அண்ணியை கூப்பிடாம அண்ணன் மட்டும் நம்ம வீட்டுக்கு வரணும்னு எனக்கு தோணலம்மா. புள்ள வேணும், மருமக வேணாம். அப்படி மருமக வந்தா புள்ளையே வேணாம். பாசம் பாசம் இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் வெத்து பேச்சு. மகனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க மாட்டேன். ஆனா அவனை பிரிஞ்சிருக்க முடியல, சாப்பிட முடியலன்னு அளந்து விடுவேன். இதுக்கு பேர் தான் பாசமா? உண்மையான பாசங்கிறது புள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது தான். நான் கேட்டு இது வரைக்கும் எங்கள் அம்மா எதுக்குமே மறுத்தது இல்லை. ஆனால் பொண்ணு பார்க்க வரும்போது மகா சொன்ன விஷயத்தெல்லாம் நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தா நிச்சயமாக அவங்க வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மகா எனக்கு மனைவியாக வரணும்னு நான் உறுதியாக இருந்தேன். அம்மா நிச்சயமாக அவங்க எதிர்ப்பேன்